ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து இடியாப்பமும் தக்காளி குருமாவும் வைக்க போகிறோம். ஓகே, அதை பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து தண்ணி வந்து வெந்நீர் வந்து வேணும். நம்ம வந்து மாவு கிளறதுக்கு வந்து சுடு தண்ணி வேணும். அதனால் வந்து நல்ல தண்ணி வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு பானையில். நம்ம அதிலேயே வந்து வேகவும் வச்சுக்கலாம் மாவு கிளறிட்டதுக்கப்புறம். அதுக்கு வந்து தக்காளி வெட்டுறேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மல்லிக்கீரை, ஒரு உருளைக்கிழங்கு, அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருள் இதுதான். எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கலாம். வெங்காயத்தெல்லாம் வெட்டிட்டு தக்காளி எல்லாத்தையும் வெட்டி ரெடியாக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவிட்டு நான் வெட்டுற இந்த சைஸ்லேயே வெட்டி வைங்க. ரொம்ப பெருசாக போடக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாது. ரொம்ப சின்னதாக தான் கரைஞ்சிரும். அதனால் வந்து மீடியம் சைஸாக நான் இது போடுறேன் பாருங்கள், இந்த சைஸில் வெட்டி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, இல்லைனா கருத்து போயிடும். ஓகேவா? அடுத்தது வந்து தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. தண்ணி கொதிக்கும் போது நான் வந்து இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இன்னொரு இதில் வந்து குக்கர் வச்சு இப்போ வந்து மாவு வந்து கொட்ட போகிறேன். பார்த்துக்கோங்க, இடியாப்பம் மாவு இதுதான். இது வீட்டிலேயே அரைச்ச மாவு கொட்டி அதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு கிளறி வச்சுக்கிடுவோம். உப்பு அதிலே கிளறணும், இல்லைனா வந்து கட்டி கட்டியாக போயிடும். இதில் வந்து குக்கரில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் ஆயில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சுல, இதில் வந்து மாவில் ஊற்றி இந்த சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டணும். அது மட்டும் தான் நம்ம உப்பு போட்டு கிளறி வச்சிடணும். அதனால தான் வந்து உப்பு எங்கேயும் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். அப்புறம் வந்து தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்க்கணும். ஒரு இடம் ஊற்றிடக்கூடாது, குழக்குழன்னு போயிடும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நான் கிளறிட்டுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு பதம் வந்ததுன்னு விட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தான் போட்டுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் வெட்டி போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சம் அந்த ஒரு வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே மாவு வந்து சுடு தண்ணியிலே தான் கிளறணும். தண்ணி ஆற விடக்கூடாது. அதனால் அடுப்புலேயே இருக்கணும். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி ஒரு பிடி கப் மாதிரி வச்சு அள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறணும். நான் கிளறிட்டே இருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது போட்டு தாளித்து கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்க வேண்டியது தான். அதுக்கிடையில் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக பதம் வரணும். இதில் வந்து கருவேப்பிலை, அது தக்காளி போட்டு, தக்காளி கொஞ்சம் நிறையா போடணும். எதுனா தக்காளி குருமா தானே, இதுக்கு தக்காளி கொஞ்சம் நிறைய போடணும். தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்கணும். இதிலே கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்க வேண்டியதான். உப்பு சேர்த்துக்கிட்டு இதில் வதக்கிடணும். இது வந்து இடியாப்பம் புளியோட தட்டு வந்து நான் வந்து ஆயில் வச்சு இது பண்ணிக்கிட்டேன். ஆயில் வச்சு தேய்ச்சிட்டோம்னா இடியாப்பம் ஒட்டாமல் வரும். இதிலே அதை என்ன பண்ணிட்டேன்னா மல்லிக்கீரை, பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு சும்மாவே அது அந்த இதுலேயே வதக்கிற எண்ணெயிலேயே இடியாப்பம் புளியிற அந்த இதுலேயும் எண்ணெய் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டோம்னா ஒட்டாமல் வரும் கொஞ்சம். இப்போ இதெல்லாம் ஒரு சைடில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வந்து குருமாவுக்கு வந்து பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து வதங்கிருச்சு. கொஞ்சம் வெங்காயம், தக்காளி எல்லாமே ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் மசாலா போடுறோம். இப்போ வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்க வேண்டியது தான். ரொம்ப வேணால் கொஞ்சம், அவ்வளோதான். இது வந்து எங்கள் வீட்டிலே அரைச்சி வந்து கறி மசாலா. இதுதான் வந்து சிக்கன் குழம்புக்கெல்லாம் போடுவோம். இந்த மசாலாவில் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கிண்டி உப்பு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அவ்வளோதான். குக்கர் அதோட மூடி வச்சிட வேண்டியது. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து லாஸ்ட்டாக தேங்காய் வேறு அரைச்சி ஊற்ற போகிறோம். அதனால் தேவையான உப்பு மட்டும் போட்டு இதோட மூடி வச்சிடலாம் குக்கரை. இதில் ஒரு 2 விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 2 விசில் வந்தோன்னே பார்த்துக்கலாம். இப்போ வந்து இடியாப்பம் மாவு வந்து எடுக்கிறேன். இடியாப்பம் புளியறதுக்காக நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிருக்கேன். அதனால் எப்படி இடியாப்பம் சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இப்படி தான் சாஃப்டாக வரும் மாவு நல்லா இருந்துச்சுன்னா. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் சுட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ குருமா 2 விசில் வந்துருச்சு. இடியாப்பமும் அடுப்பில் வச்சு அதில் ஒரு மேலே ஒரு கிண்ணம் கோப்பையை வச்சு மூடிட்டோம்னா அது நல்லா வெந்துடும். இது இட்லி சட்டிலாம் எதுவுமே தேவையில்லை. இப்போ ஃபைனலாக இதுக்கு வந்து நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சி கொஞ்சம் நல்லா வந்து சாஃப்டாக நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி அந்த தேங்காய் மட்டும் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் வந்து சும்மா விசில் வைக்காமல் சும்மா வந்து கிளறி விட்டுட்டு கொதிக்க வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான், நமக்கு குருமா தயாராகிடும்.
இப்போ இருந்த தேங்காயெல்லாம் நான் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அவ்வளோதான். நம்ம வந்து விசில் வைக்காமல் ஒரு 2 நிமிஷம் நான் கொதிக்க விட போகிறோம். சும்மா மூடி வச்சிட வேண்டியது தான். ஒரு 2 நிமிஷம் அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிட வேண்டியது தான். இதை இறக்கி ஒரு வேறு கிண்ணத்தில் ஒன்று மாற்றிடுவோம். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் பாருங்கள். ஃபைனலாக அப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இடியாப்பத்துக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இடியாப்பத்தை பாருங்கள், இடியாப்பம் எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம அதில் ஆயில் தடவினால அது ஒட்டாமல் வந்துடும். ஒரு வாட்டி அப்ளை பண்ணால் போதும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு வாட்டி அப்ளை பண்ணால் போதும். அது இடியாப்பம் அழகாக வந்துடும். பாருங்கள் இடியாப்பம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாஃப்டாக இருந்துச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. பாருங்கள் அழகாக வந்துடும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இந்த இடியாப்பம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. பசங்க சாப்பிடட்டும், அதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸில் பார்த்துக்கலாம். இது வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து இந்த சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும். என் பெரிய பொண்ணுக்கு வந்து அடிக்கடி கேட்பா, இடியாப்பமும் தக்காளி குருமாவும் வச்சு கொடுமான்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட்க்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது அதிகமாக என்னால் செய்யவே முடியாது, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. இன்றைக்கி எதாவது செஞ்சு கொடுத்தே ஆகும்னு சொல்லிட்டு செஞ்சேன். ரொம்ப நாள் கழிச்சு செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க செஞ்சுங்க. அது போதுங்க. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேவா?